இந்த ஐவிஎஃப் முறைப்படி கருத்தரித்தல் அப்படின்றது இந்த எல்லாருக்குமே பரவலாகவே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த ஐவிஎஃப் முறை கருத்தரித்தல் வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்துமா? யாருக்கெல்லாம் பொருந்தும்? இப்போ எல்லா தம்பதியினருமே வந்து முதல்ல அந்த ஐவிஎஃப் முறையை வந்து பின்பற்றலாமா? என்ன அப்படின்னா ஐவிஎஃப்ன்றது ஒரு அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஐவிஎஃப் வந்து இப்போ ஒரு 10 தம்பதிகள் என்கிட்ட ஒரு கிளினிக் வராங்க, அவங்க வந்து பேபி இல்லைன்னு சொல்லிட்டு வராங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரி, எத்தனை நாளாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம், என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அண்ட் இதில் நம்ம பார்க்கும்போது ஒரு 70 to 80% ஆஃப் த தம்பதிகளுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. அதாவது இந்த மாதிரி சிம்பிள் நீர்க்கட்டி, இல்லைனா ஒரு சின்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இல்லை நிறைய வாட்டி அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது, இவங்களுக்கு தான் நம்மளுக்கு காமனாக நம்ம பார்க்குற குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நீர்க்கட்டி, அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி, மேஜர் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு 90% ஆஃப் த டைம் நம்மளுக்கு நார்மலாகவே ப்ரெக்னென்சி வந்துடும். அவங்களுக்கு ஐவிஎஃப்ன்றது தேவையே படாது. இன்னொரு 30% ஆஃப் த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த கரு குழாய் ஃபெலோப்பியன் டியூப்ஸில் பிளாக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இல்லை நம்மளுக்கு எக்கோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு 20 to 30% பாப்புலேஷனுக்கு மேபி ஐவிஎஃப் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். பட் அவங்களுக்குமே ஐவிஎஃப் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தால் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு ட்ரை பண்ணலாம். டியூப் பிளாக் கிளியர் பண்ணுறதுக்கு லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் ஈவன் ஏஜ் அதிகமாக இருந்தாலுமே எக் நம்பர்ஸ் நல்லா இருந்தால் சில மாதங்கள், அதாவது ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நார்மலாக ட்ரை பண்ணலாம். இல்லை ஐயுஐ மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நம்ம ஐவிஎஃப்பை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஐவிஎஃப் ஒரு குழந்தை இல்லாத தம்பதிக்கு வேணும் அப்படின்றது கிடையாது. அவங்க சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணி இது நடக்காத பட்சத்தில் தான் யூஸ்வலி ஐவிஎஃப் தேவைப்படும். கண்டிப்பாக. அப்போது இந்த ஐவிஎஃப் முறை வந்து யாருக்கெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் உங்களுடைய பதில் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.